ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் ஹோம் பர்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை சப்பாத்தி, பூரி, நான், ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா உருகி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்ததும் 3லேருந்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 7 to 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு துண்டு பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்ததுனால புளிப்பு அதிகமாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது 200 கிராம் அளவுக்கு க்யூபாக கட் பண்ண பன்னீர் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்